நகரத்துடைய அவமான சின்னம் உப்பனாறு. ஒரே நாத்தம், மலக்கழிவு, திடக்கழிவு, எல்லா கழிவும் அதுல வருது. அடிக்கல் நாட்டப்பட்டது அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர், அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா அவர்கள். இந்தியாவில எங்கேயுமே இந்த ஒரு பாலம், இந்த மாதிரி ஒரு பாலத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. 18 ஆண்டுகளா கட்டி கொண்டே இருக்கிறார்கள். இந்த பாலத்தால் பாதிக்கப்படுவது இளவநகர், சாரதி நகர், சாந்தி நகர், திடீர் நகர், கென்னடி நகர், சுப்பையா நகர், இப்படி பல நகர்கள் உள்ளதான் பாதிக்கப்படும். இந்த வாக்கியாளர் கைவினை ஆகிட்டான். யாரு? நீர்ப்பாசன பொறியாளர், செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன். அவனுக்கு எந்த வாக்கியம் எங்க இருக்குன்னே தெரியாது. 24 வயசு கொடுத்தா கூட பத்தாது என்று நேரு என்ற குப்புசாமி. அடியாட்கள் படை கிடையாது. மக்கள் படும் துயரங்களில் விடுதலை தர வேண்டும். உடல், பொருள், ஆவி மூன்றையும் இழந்து இந்த மக்களுக்காக நான் செய்ய தயார். 19 ஆண்டுகளா கட்டுகிறார்கள். இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பாலத்தை நீங்க பார்த்து எவ்வளவு பெரிய பாலம் எல்லாம் கட்டி முடிச்சுட்டான். வடிவேல் சொன்ன மாதிரி கேத்த காரணம் சொன்னான், அந்த மாதிரி வாக்கியால காரணம். இப்போது நம்ம நிற்கக்கூடிய இடம் புதுவையின் நகர பகுதியான உப்பனாறு. இந்த உப்பனாறு தோற்றிய வரலாறு என்னவென்றால், மேலே இருந்து வரக்கூடிய மழை காலத்தை நீரெல்லாம் இந்த உப்பனாற்றுல போய் கடல்ல கலக்குறது. இதுதான் இதனுடைய அடிப்படை தத்துவமே. அதுதான் கடல் நீர், மழை நீர் பூரா இந்த நகரத்தில் பெய்யக்கூடிய, மேட்டில் பெய்யக்கூடிய, கோரிமேட்டில் பெய்யக்கூடிய அத்தனை மழை நீரும் இதன் வழியாக வந்து இது நேராக கடலில் கலக்கும். இதனுடைய அடிப்படை தத்துவமே அதுதான். ஆனால் காலப்போக்கில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வாக்கே எது, வரப்பு எது, சாக்கடை எது, சாக்கடை வாக்கே எது தெரியாததால் சாக்கடைகள் கலக்க ஆரம்பித்திருக்கின்றன. சாக்கடைகள் கலக்க பெரிய கோவ நதி மாதிரி ஆகிவிட்டது. நகரத்தினுடைய அவமான சின்னமாக திகழ்கிறது என்று. நகரத்துடைய அவமான சின்னம் உப்பனாறு. ஒரே நாத்தம், மலக்கழிவு, திடக்கழிவு, எல்லா கழிவும் அதுல வருது. பாருங்க, நீங்களே பார்த்துருக்க வீடியோல எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேவலமான நிலை. இதெல்லாம் தோல் நோய், சரும நோய், கிட்னி எல்லாம் பாதிக்குது. இதுல ஒரு பாலம் கட்ட முடியுமா? ஒரு வாய்க்கால்ல ஒரு பாலத்தை கட்டணும் எவ்வளவு பேர் அறிவாளி ஆகும்? தண்ணீர் போக்குவரத்துக்காக வைக்கப்பட்ட வாய்க்கால் உப்பனாறு. இந்த உப்பனாத்து எதுக்கு, என்ன அடிப்படை நோக்கத்தை நான் கூறிவிட்டேன். மழைக்காலங்களில் வரக்கூடிய வடிகால் நீரை இதுல வரும். 2வது, கடலுடைய முகத்துவாரம். கடல் நீர் உள்வாங்கும் போது அந்த தண்ணி உள்ள வந்து கிளியரா அடிச்சு கொண்டு போயிடும். இதுல கோட்டிப்புள்ள விளையாண்டுருக்காங்க பசங்க. கோட்டிப்புள்ளி கிரிக்கெட்ல விளையாண்டுருக்காங்க அந்த காலத்துல. இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கோட்டிப்புள்ள விளையாடிருக்காரு நேரு அவர்கள். ஆனால் விவரம் தெரியாதவர்கள் இந்த ஆற்றிலே ஒரு மேம்பாலத்தை கட்ட வேண்டும். எப்படி எங்க கலைஞர் தமிழகத்திலே கோவத்தை தூர்வார்கள் என்று, கோவத்தை சீரமைக்க போகிறேன் என்று, கோவத்தை அழகுபடுத்த போகிறேன் என்று, அதே போல இங்கே இந்த உப்பனாற்று மேலே ஒரு பாலம் கட்டப் போகிறேன், போக்குவரத்து நெரிசலை நான் குறைக்கப் போகிறேன் என்று பொய்யான தகவலை கொடுத்து இந்த உப்பனாற்று மேலே ஒரு பாலத்துக்கு 2007 அடிக்கல் நாட்டப்படுகிறது. 2007 அடிக்கல் நாட்டப்பட்டது அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர், அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா அவர்கள். ஏன்னா 2 பேருக்குமே அறிவு கிடையாது. இத கட்டலாமா, இதை கட்டினா தண்ணி போகுமா, சிந்திக்கிறது இல்ல. ஏன்னா உங்களுக்கு சுய அறிவும் கிடையாது, சொல்ற அறிவும் கிடையாது. சுய புத்தி கிடையாது, சொல் புத்தி கிடையாதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. ஏன்னா எதுக்காக கட்ட திட்டம் போறாங்கன்னா, பணத்தை அடிக்கலாம், கொள்ளடிக்கலாம், ஒரு பாலத்தை கட்டலாம் அப்படின்னு ஒரு பாலத்துக்கு திட்டம் அடிக்கல் நாட்டாங்க 2007. அன்றைக்கு தொடங்கப்பட்ட பாலம் இன்று வரை முடிவு பெறவில்லை. ஏறக்குறைய 18 ஆண்டுகள். இந்தியாவில எங்கேயுமே இந்த ஒரு பாலம், இந்த மாதிரி ஒரு பாலத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. 18 ஆண்டுகளா கட்டி கொண்டே இருக்கிறார்கள். நாளை இந்த தேர்தல் வந்து விட்டது, இன்னும் முடிந்த பாடவில்லை. இந்த பாலம் போட்டா இந்த தண்ணி எல்லாம் மாறி இளவநகர், சாரதி நகர், சாந்தி நகர், கென்னடி நகர், திடீர் நகர், புது நகர் இதெல்லாம் உள்ள போகுமே. அதை பத்தி நமக்கு என்ன, நமக்கு தேவை காசு அப்படின்னு நோக்கத்தோட போட்டு விட்டான். போட்டு மழைக்காலங்களிலே தண்ணீர் விகிர்ந்து எழுது, எல்லா தண்ணியும் வருது. கழிவு, சாக்கடை, திடக்கழிவு, மலைக்கழிவு எல்லாம் வருது. இதெல்லாம் ஊருள்ள போகுது. ஊருள்ள போகும்போது மனிதன், நீங்கெல்லாம் தூங்கின, மனிதன் தூங்கினா கூட நேரு எம்எல்ஏ தூங்குவதே கிடையாது. மழை பெஞ்சாலே தூங்க மாட்டார். தன் தொகுதி மக்களுக்கு என்ன ஆகுது, தண்ணி ஊருள்ள பூந்துருமே, என்ன செய்வது அப்படின்ற ஒரு பதட்டம் அவருக்கு. உடனே நைட்லேயே வருவார், கிளம்பி வருவார், இதெல்லாம் பார்வையிடுவார். தண்ணி ஊரில் போயிட்டுதா இல்லையா, அவனை கூப்பிடு, அவனுக்கு அதிகாரி கூப்பிடு, தினம் மீட்டிங் பிரச்சனை. இந்த பாலத்தை அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏனென்றால் இந்த பாலத்தால் பாதிக்கப்படுவது இளவநகர், சாரதி நகர், சாந்தி நகர், திடீர் நகர், கென்னடி நகர், சுப்பையா நகர், இப்படி பல நகர்கள் உள்ளதான் பாதிக்கப்படுது. குபேர் நகர், எல்லா நகரும் பாதிக்குது மழையால. இந்த மழை தண்ணி எப்படி வரும், எப்படி போகல? இந்த மாதிரி தடுப்பு கட்டைகளை போட்டுவிட்டால், இந்த தடுப்பு கட்டையை போட்டுவிட்டால் மழை தண்ணி எப்படி போகும் பாருங்க. எல்லா தடுப்பு கட்டையில குப்பைகள் சேர்ந்து விடுகிறது, தண்ணி உள்ள வந்துருக்கு. இதுதான் உண்மையான அடிப்படை காவம். இது போக்குவரத்துக்காக ஒரு தீர்வு கிடையாது. இது இவங்க பணம் பண்ணுவதற்காக 2007 போடப்பட்ட திட்டம். அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர், அவர் இப்பதான் பொதுப்பணித்துறை அமைச்சர், அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்
தேர்தலிலே மக்களை ஏமாற்றுவதற்கு உங்களுக்கு தங்க காசு தருகிறேன், தங்க மூக்குத்தி தருகிறேன் என்று ஓட்டு கேட்கிறார். போடுறாங்க. தங்க காசு தர தங்க மூக்குத்தி தரல, இந்த தேர்தலில் நிற்க முடியாமல் நின்று தோற்கடித்து விடுவார்கள் மக்கள் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் ஓடி விடுகிறார். தப்பித்தால் பிழைத்தால் போது ஓடி விடுகிறார் வெளியூருக்கு. ஆனால் மக்கள் படும் கஷ்டம் நீங்கவில்லை. எந்த நோக்கத்தோடு இந்த பாலம் போட்டப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. நோக்கமும் நிறைவேறவில்லை, மக்களுடைய தூக்கமும் கலைந்து விட்டது. இந்த மழை, இந்த கழிவு நீர், இது வாய்க்கால். இந்த வாய்க்கால கழிவு நீர் ஆகிட்டான் யாரு? நீர்ப்பாசன பொறியாளர், செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன். அவனுக்கு எந்த வாக்கியம் எங்க இருக்குன்னே தெரியாது. ராதாகிருஷ்ணனுக்கு புதுவையில் பொதுப்பணித்துறை இரிகேஷன் பேரு, நீர்ப்பாசனத்துறை அதிகாரி. அவருக்கு எந்த வாக்கியம் எங்க போயினே தெரியாது. எல்லா வாக்கியாலும் என்ன பண்ணிட்டான்? கழிவுநீர் வாய்க்கால் ஆகிட்டான். உசிட்டியர்ல இருந்து வரக்கூடிய வாக்கியல்கள் எல்லாம் அங்க நீர்நிலை ஒம்மினா அந்த வாக்கியல் வழிந்து வெளியே வரணும், நிலத்துக்கு வரணும், பாசனத்துக்கு வரணும், எல்லாம் கழிவுநீர் குட்டைகள். ஏன்னா வாக்கியல் இல்லைன்ட்டு அந்த மிகப்பெரிய அறிவாளி. இதோட என்ன கொடுமை என்றால், ஒரு அதிகாரியிடம் செல்கிறேன் தலைமைச் செயலகத்துக்கு, சார் உப்பநாட்டுல கழிவுநீர் கலக்குது, மக்களுடைய குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு கூறுகிறேன். வேர் இஸ் உப்பனார்ன்றான். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கேட்கறான், வேர் இஸ் உப்பனார்? பாவி, நீ 3 வருஷம் உப்பனார் தெரியாம வாழ்ந்து விட்டு இருக்கிறாயே. இந்த ஐஏஎஸ் அதிகாரி உப்பனார் எங்க இருக்கு பாதி பேரும் தெரியாதுங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த இடத்துல நின்று சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு உப்பனார் எங்க இருப்பதுன்னு பாதி பேர் தெரியாது. அவன் பார்ப்பதெல்லாம் பயில் கோப்பு மக்களை பார்ப்பது கிடையாது, மக்கள் படும் கஷ்டங்களை பார்ப்பது கிடையாது, மக்கள் படும் துயரங்களை பார்ப்பது கிடையாது. 24 hours கொடுத்தா கூட 10 என்று நேர் என்ற குப்புசாமிக்கு ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் பந்தா கிடையாது, அடியாட்கள் படை கிடையாது. மக்கள் படும் துயரங்களில் விடுதலை தர வேண்டும். அதற்கு இந்த பாலமே சரியில்லை என்று ஒரு போர்க்கொடி தூக்கினார். அதற்காக தான் இப்போது உங்களை விட்டு பார்க்க சொல்கிறார். அண்ணாய் கொட்டப்பட்ட அனைத்து கழிவுகளையும் எடுக்க சொல்கிறார். போர்க்கால அடிப்படையில் மழைக்காலம் வருகிறது, என் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். மழைக்காலம் வருகிறது, என் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், என் தொகுதி மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் உடல்நிலையாக உள்ள ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பெஞ்சாய் போல எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு அவருக்கே தெரியும். கொடுப்பது 5000 ரூபாய் கொடுத்தா அந்த 5000 ரூபாய் அவருக்கு பத்தாது. ஆனால் இதனால பாதிக்கப்பட்டது இந்த பகுதி மக்கள் தான். இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தர வேண்டும். இங்க இதை விட்டு ஓடி போன எம்எல்ஏ மாரி நினைக்க கூடாது. நான் இங்கே இருந்து இந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வை தரணும் என்றுதான் இந்த வாக்கியாளை அகலப்படுத்துகிறார், ஆழப்படுத்துகிறார். இந்த பாலத்தை விரைவில் முடிக்க வேண்டும். இந்த வாக்கியாலையும் ஆழப்படுத்த வேண்டும். ஆழப்படுத்த தண்ணி உள்ள வாங்கும், உள்ள போவாது, ஊர் உள்ள போவாது. அது மட்டும் இல்ல, இருபுறம் கரைகளை உயர்த்த வேண்டும். நல்ல கட்டணம், அருமையான ஒரு யோசனை. இருபுறமும் அந்த உப்பனாறு பாலத்துடைய கரைகளை உயர்த்த வேண்டும். அதுக்காக திட்டங்களை தீட்டி உள்ளார். மிகப்பெரிய திட்டம். சனிக்கிழமை கூட தூங்க மாட்டான் மனுஷன். முதன்மை பொறியாளர், பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன பொறியாளர், பில்டிங் அண்ட் ரோட்ஸ் பொறியாளர், அனைத்து பேரையும் அழைத்து கொண்டு சனிக்கிழமை கூட வேலை வாங்குறார். எனக்கு சீக்கிரம் மழை காலம் வருது, இந்த மண்ணை போல வாரணும், இந்த மண்ணு போல வாரணும், என் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, என் மக்கள் ஏழைகளை நிம்மதியாக தூங்க வேண்டும். நான் தூங்காவிட்டாலும் பரவாயில்லை, என் மக்கள் தூங்க வேண்டும். என் தொகுதி மக்களை நம்பி வாக்களித்து விட்டார்கள், நான் விட்டு ஓடி வர மாட்டேன், காசுக்காக விலை போக மாட்டேன் அப்படி என்று தொடர்ந்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். சென்ற முறை இந்த பாலத்துக்கு அடிக்கலாட்ட ஊரை விட்டு ஓடிட்டான், அது வேற விஷயம். இங்க இருந்து வெளியூர் ஓடிட்டாருங்க. இங்க நின்று வெற்றி பெற்றவர் இந்த பாலத்துக்கு அடிக்கலாட்டி விட்டு ஓடிவிட்டார் வெளியூருக்கு. ஏனே ஓடினார்? தங்க காசு தங்க முக்கிய என வெற்றி பெற வேண்டும் சொல்லி ஏமாற்றி ஓடிவிட்டார். இன்று இந்த அத்தனை பணிகளையும் தன் தலையில் போட்டுக்கொண்டு மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் இந்த வாக்காளர். பாருங்க, நீங்களே பாத்தீங்க, தூர்வாரதெல்லாம் பாத்தீங்க. பொய் கிடையாது, அனைத்து பகுதியும் தூர்வாரி ஒரு இயந்திரம் தூர்வாரி கொண்டிருக்கிறது. அப்படியே பாருங்க, அங்க கூட இருக்கலாம் போயிட்டு அனைத்து இயந்திரம் தூர்வாரி கொண்டிருக்கின்றன. இப்படி இரவு பகல் பாராமல் ஒரு மனிதன் உடல் பொருள் ஆவியை கொடுக்க மாட்டான், ஆனா இந்த மனிதன் ஆவியும் தரான். உடல் பொருள் ஆவி மூன்றையும் இழந்து இந்த மக்களுக்காக நான் செய்ய தயார். இந்த உருளையம்பட்ட மக்கள் என்னை வாழ வைத்தார்கள், என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள், நான் ஏதாவது செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும். இந்த கழிவுநீர் வாய்க்கால் தண்ணி உள்ளே போகக்கூடாது, அதற்காக இருபுறம் கரைகளை உயர்த்த வேண்டும் அப்படின்னு போர்க்கோடு சட்டமன்றத்தில் பேசி ஒரு நல்ல தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார், நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இனிமேல் தண்ணி உள்ளே வராது. அது மட்டுமல்ல, இந்த உப்பாற்ற வாக்கியலை ஆழப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்ப அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. இந்த பாலம் ஏறக்குறைய 732 மீட்டர் நீளம், 16 மீட்டர் அகலம். இந்த பாலத்தை 2007 இருந்து 2025 வரை 26 கூட வந்துடும் போல இருக்கு. ஏறக்குறைய 19 ஆண்டுகளாக கட்டுகிறார்கள். இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பாலத்தை நீங்க பார்த்து எவ்வளவு பெரிய பாலம் எல்லாம் கட்டி முடிச்சுட்டான். சாதாரண ஒரு உப்பனாத்துல பாலம் கட்டுறதுக்கு 19 ஆண்டுகள். இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. உண்மையும் கேட்டால் பொதுப்பணித்துறையின் அவமான சின்னம் இது.
19 ஆண்டுகளா கட்டுற அந்த பாலத்தை 2007 ஆரம்பிச்சான். 2007 ஆரம்பிச்சு 2025 26 பிறகு போகுது, தேர்தல் வந்துடும். ஆனா அதை பத்தி கவலைப்படல. எதுக்காக போட்டோம்? நமக்கு காசு பார்த்துட்டோம், அந்த எம்எல்ஏ ஓடி போட்டாரு. ஆனா இந்த எம்எல்ஏ பாவம் தன்னுடைய உடைமைகளை தன்னுடைய பொருட்களை கூட மக்களுக்கு வாரி கொடுத்து விட்டு இந்த மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த துறைமுகம் இந்த கழிவு எங்கே செல்கிறது? நேரா உப்பளம் வழியாக கடற்கரை சென்றடைகிறது. இது ஆக்சுவலா கழிவுநீர் போற வாக்கியால கிடையாது. உப்பனார் பேரே உப்பனார். அதை கழிவுநீராக்கிய பெருமை ராதாகிருஷ்ணன் செயற்பொறியாளர். உங்களுக்கு சொன்னேன், ஒரு வாரத்துக்கு முன்பு சொன்னேன், கலால் துறை, சிவில் சப்ளை, அரசு அச்சகம் எழுதி போல வாய்க்காலை காட்டினேன். கடைகள் எல்லாம் கட்டி உள்ளார்கள். ஒரு கடை ஒன்று 5 லட்சம் 10 லட்சம் போகிறது என்று பல முறை மனு கொடுத்து விட்டேன். செயற்பொறியாளர் கொடுத்த, இப்போது முதன்மை வீரசேவரத்தில் கொடுத்த, எது கொடுத்த வேலை நடக்கல. அப்ப நீங்க தான் ஆக்கிரமிப்புக்கு துணை போறீங்க. இப்ப கேட்கிற எனக்கு ஆக்கிரமிப்பு அள்ளி கொட்டுறதுக்கு இடம் இல்லைன்றீங்க. துணை போனது யாரு? நீ தான் போன. பாத்தீங்க இன்னைக்கு பாத்தீங்க, ஒரு கடை என்ன போட்டு சொன்னா 5 லட்சம் 10 லட்சம் விற்குது. யார் ஒரு யார் விற்கிறது? பொதுப்பணித்துறை விற்கிறான். நீர்ப்பாசன துறைக்கு சொந்தமான இடத்தை விற்கிறான். அதை எடுக்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் காசு வாங்கிட்டு அமைதியா. உண்மை நிலை இன்னைக்குதான். பாதி சின்ன மழைக்கு புதிய மழையில் தாங்க மாட்டுது, வெள்ளக்காடு ஆகிறது. அது காரணம் என்ன? வாய்க்கால்கள் காணவில்லை. வடிவேல் சொன்ன மாதிரி கேத்த காணும்னு சொன்னா அந்த மாதிரி வாய்க்காலை காணும். பல வாய்க்கால்கள் போயிட்டாங்க. அதே மாதிரி வாய்க்கால்கள் போற திசையிலே பெட்ரோல் பங்க் கொடுக்கூடாது. பெட்ரோல் பங்கு கொடுக்கூடாது. நீர்நிலையில் இருக்க பாதிக்காம கொடுக்கூடாது. அதே மாதிரி நீர்நிலையில பட்டா கொடுக்கூடாது. அனைத்தையும் மீறி ரூல்ஸ் ஆஃப் வயலேஷன் எல்லாத்தையும் சட்டத்தை மீறி அனைத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த அதிகாரிகள், இந்த ஆட்சியாளர்கள். இதனால பாதிக்கப்படுவது இந்த பகுதி மக்கள் தான். தொடர்ந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுப்ப சட்டமன்றத்திலே நேரு என்ற குப்புசாமி அவர்கள் தான். ஒரு களப்போராளி மட்டும் இல்ல, மனிதநேய மக்கள் இயக்கம் உண்டு. இயக்கத்தை வைத்துக் கொண்டு இரவு பகல் போராமல் சதா சர்வகாலம் உழைத்துக் கொண்டே இருக்கிறார். யாரும் 10 பைசா வாங்குவதில்லை, பிற சொத்தை ஆட்டை போடுவதில்லை. எதுவுமே அவருக்கு தேவையில்லை. மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். இந்த உரையம்பேட்டை தொகுதி இப்போதுதான் அமைதி பூங்கா இருக்கிறது. சென்ற கலந்து காலங்களிலே பார்த்தா வாரம் ஒரு கொலை விடும். உள்ள போறது பயப்படுவான். கோயில் செலவு உள்ள போறது பயப்படுவான். வாரம் ஒரு கொலை. அதான் யார் காலம் என்று மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு அமைதி பூங்கா இருக்கிற காரணம் யாருன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, அரசு சொத்தை ஆட்டை போட்டு உள்ளார்கள். அரசு சொத்தை ஏறக்குறைய நீட்டுவன் சட்டையிலிருந்து போத்தி சந்து வரை பெருமுடைய சொத்து ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 4.5 ஏக்கர் அந்த சொத்தை ஒரு 2 அரசியல்வாதிகள் ஆட்டை போட்டு உள்ளார்கள். நியூட்டன் தேட்டர்ல இருந்து உங்களுக்கு தெரியும், பழமையான தேட்டர் நியூட்டன் போத்தி சந்து வரை. இது ஒரு அரசு சொத்து. திருவிக்கா பள்ளிக்காக லேண்ட் அக்விசிஷன் பண்ணாங்க. அதாவது நில ஆர்ஜிதம் யார் பண்ணா? அப்போதைய கல்வி அதிகாரி ருத்ரகவுடு பண்ணி பள்ளியிடம் கட்டலான்னு ஆர்டர் போடுறாங்க. அதுக்குள்ள என்ன பண்ண, இவன் மனைவி பேர் இருந்து இன்னொரு பேர் மனைவி மாத்தலாம். யார் சொத்தை யார் விற்கிறது? வேற கிரேன்படி வழக்கு போட்டாங்க போகணுவா? அவங்க இன்னும் சொத்து சொந்தக்காரன்னு போட்டு அந்த அம்மா வரல, எக்ஸ்பர்ட் தீர்ப்பு வாங்கி இவங்களே வச்சுக்கிட்டாங்க. கொடூரமான கொள்ளைக்காரனுவா, கொடூரமான செயல்படுத்தணும். இவங்க இருக்கிற வரையும் இந்த பாண்டி உருப்படியே உருப்பாரு. நேரு மாதிரி ஒரு அப்பல்கட்ட மனிதர். இதுக்கு முன்னே இருந்தாலும் எப்படியோ பாவிகள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை. மக்கள் செத்தால் என்ன, வாழ்ந்தால் என்ன, அழிந்தால் என்னன்னு சொல்லி இந்த பாலத்தை உருவாக்கினாங்க. 2007 அடிக்கல் நாட்டப்பட்ட பாலம். நீ அதுக்கு பிறகு எத்தனை மணி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருப்பா? ஏதாவது பேசினாயா? பேசவே இல்லை. எப்படியா போட்டு நாசமா போட்ட ஊரு நமக்கு என்ன? ஆனால் தொடர்ந்து பேசி சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும், மக்கள் நல்லாக இருக்க வேண்டும், இந்த நீர் கண்டிப்பா இந்த தண்ணி தேங்கக்கூடாது, போக வேண்டும், நோய்கள் கிருமிகள் தாக்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு தூர்வாரிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வாரமா தூர்வாடுறாங்க. இந்த மழைக்கு தண்ணி உள்ள வரக்கூடாதுன்றார் சட்டம் போட்டிருக்காரு. இந்த மழைக்கு தண்ணி உள்ள வரக்கூடாது. இப்படி நல்ல எண்ணத்தோடு பிரமாதமான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பாலமும் விரைவில் முடிந்துவிடும். ஆனால் மக்கள் பட்ட துயரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது நேருதான். நேரு குப்புசாமி அவர்கள் தான். ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர், பெரிய ஆளுங்கட்சி கூட கிடையாது. அவர் ஒரு சுயேட்சை சட்டமன்ற முதுகெலும்புள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர். எதற்கு அஞ்ச மாட்டார், யாரும் கை நீட்ட மாட்டார், யாரும் வாங்கவும் மாட்டார். கட்ட பஞ்சாயத்து கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், கட்ட பஞ்சாயத்து கிடையாது. அவர் அலுவலகத்தில் குறுக்கு வாங்கல் கிடையாது. இங்க வராத போ. காவல் நிலையங்கள் தலையிட மாட்டார். ரவுடிசமும் கிடையாது. இந்த மனிதன் தான் களப்போராளி நேரு என்ற குப்புசாமி. அவருடைய தொகுதியில் தான், அவருடைய வேகத்தால் தான் இந்த பணிகள் முழுசு நடைபெற்றுக் கொடுக்கின்றன. இந்த போர்க்கால அடிப்படையில் அனைத்து மண்ணும் அள்ளப்படுகிறது. போர்க்கால அடிப்படையில் இரவு பகல் தூங்க மாட்டார். இன்னைக்கு வருவார், பாப்பார். அவரு எல்லா மண்ணும் அல்ல சொல்லிட்டார். அங்க ஒரு பொக்லிங் அள்ளுது. ஏன்னா அங்க ஒரு பொக்லிங் அள்ளுதானே, அங்க ஒரு அள்ளுதா மண் அள்ளுது, அங்க ஒரு பொக்லிங். இன்னைக்கு 3 பொக்லிங் அள்ளிட்டு நீங்களே பாத்தீங்க. இந்த மக்கள் மீதும் இந்த மண்ணின் மீதும் உருளைம்பேட்டை மக்கள் மீதும் அவர் உள்ள நன்றி பாசத்தால் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். விரைவில் நல்ல முடிவு ஏற்படும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். கோபால்.